முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த முருகன் உனக்காக அள்ளி அள்ளி கொடுக்க வந்துள்ள போது அதை தட்டி விட்டுட்டு தாண்டி போகாதே. நீயே சற்றும் எதிர்பாராத அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உடம்புல வயசு ஆக ஆக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக தான் செய்யும். ஆனால் அதுக்காக ஏதாவது ஒரு நோயோ நொடியோ வந்தால் பயப்படக்கூடாது. அது உடலை சுத்திகரிக்குதுன்ற ஒரு புது விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன வந்தாலும் அதை உனக்காக சரி செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கேன். உடலை சுத்திகரிக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்து நீ பயப்படவோ மிரளவோ வேண்டாம். முருகா சரணம் முருகா சரணம்னு என் மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல அது உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஆன்மாவுக்கும் சேர்த்தே கூட நல்ல நலனையும் அருளையும் கொடுக்கும் என் செல்வமே. நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை பார்த்து பயப்பட வேண்டாம். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தமாக இருந்தாலுமே கூட அந்த யுத்தத்தில் உனக்கு ஆயுதமாக வேல் தாங்கும் இந்த முருகன் இருக்கிறேன். என்னுடைய வேலின் துணையோட உன் வாழ்க்கையில நிச்சயமாக உன்னால ஜெயிக்க முடியும். எப்போதும் மனசுக்குள்ள ஓம் சரவணபவன் நீ சொல்ல சொல்ல உன் உள்ளமே ஒளி நிறைஞ்சதாக மாறும். வாழ்க்கையில தோல்விங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். தோல்வி வந்தா உடனே உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயப்படாதே. நான் உன் வாழ்க்கையில அடுத்து வெற்றியை கொடுப்பேன்னு நம்பு. அன்பும் கருணையும் நிரம்பின உன் நல்ல மனசுக்கு என் அருள் உன்னை பரிபூரணமாக வழி நடத்தும். உழைப்பையும் நம்பிக்கையும் செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் என் செல்வமே. சுப்பிரமணிய சுவாமி ஆகி இந்த பழனி முருகனின் நாமத்தை நீ சொல்ல சொல்ல அது உனக்கு செல்வம் சேர்வதற்கு இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உனக்கான பிரச்சனைகளை போக்கி உன்னை கோடான கோடி கொண்ட கோடீஸ்வரனாக நிச்சயமாக மாற்றும். நம்பிக்கை தான் முதல்ல உனக்கு அவசியம். நடக்காது முடியாது நினைச்ச காரியங்களையும் நடத்தி கொடுக்க முடிச்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கிறேன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் விலகி செழிப்பான செல்வ கதவுகள் உனக்கு திறக்கும். அடுத்தவங்க உழைப்பால சம்பாதிச்சத நீ உனக்கு எடுத்துக்கொள்ள நினைக்காதே. ஆனா உன்னுடைய உழைப்பில் நீ சம்பாதிச்சத மற்றவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தாலும் அந்த தானமும் தர்மமும் உனக்கான அருளை 10 மடங்காக திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். மன வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த முருகனின் வேலை மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோ. என்னுடைய வேல் மூலமாகவே உன்னை தூய்மைப்படுத்தி உனக்கான வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். தினமும் முருகா முருகான்னு என் பேரை சொல்ல சொல்ல உன் மனசுல தைரியம் அதிகமாகும். உன் மன கஷ்டங்களை எல்லாம் கரைய செய்து உனக்கு அருளை ஆசீர்வாதம் செய்து உன் வாழ்க்கையில ஆனந்தத்தை நான் கொடுக்க போறேன். எப்போதும் உனக்கு துணையாக ஆறுதலாக பக்கபலமாக உன் அப்பன் முருகன் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நோய் நொடிகள் எதுவும் இல்லாத நல்ல ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உடல் வலியும் மன உளைச்சலும் இல்லாத சந்தோஷமான நலமிக்க ஆரோக்கியமான அருள்மிக்க வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு தரப்போறேன். இப்போது உன்னை சோதிச்சுக்கிட்டு இருக்க இந்த கஷ்டம் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். என்னுடைய வேல் உன்னை காக்கும் கவசமாக இருக்க போது உன் வாழ்க்கையில என் அருளை அள்ளி கொடுத்து உனக்கான ஆனந்தத்தை மிக பெருசாக தரப்போறேன். இந்த முருகனே உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? வாழ்க்கைன்ற பயணத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ தனியாக இல்லைன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வேல் தாங்கும் இந்த வேல் முருகன் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? சோகங்கள் வந்தா அது நிழல் மாதிரிதான். நிழல் எப்படி நீண்ட நேரம் நிலைக்காதோ அதே போல உன் மனசுலையும் சோகங்கள் அதிக நேரம் கஷ்டமாக உன்னை வருத்தாது. எப்போதும் எல்லாரிடமும் சிரிக்க கத்துக்கோ. அன்புதான் உன்னுடைய வலிமை. அதை யாரிடமும் குறைக்காதே மறைக்காதே. நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள நல்ல பலன்களை கொண்டு வரும். எப்போதும் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக்கோ. உழைப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அரிய ஆயுதம். உழைப்பவர்கள் வாழ்க்கையில ஒருபோதும் தோத்து போக மாட்டாங்க. நீயும் கண்டிப்பா ஜெயிச்சு வாழ்க்கையை செல்வ வளத்தோடு வாழுவாய் என் செல்வமே. எப்போதும்
ஓடும் ஆற்றில் தண்ணீர் குறைவதே கிடையாது. அதே போல நம்பிக்கையோட ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிற உனக்கு எந்த விதத்திலும் எந்த குறைவும் நான் வர விட மாட்டேன் என் செல்வமே. உனக்கான செல்வ செழிப்பான சந்தோஷமான ஆசீர்வாதங்களை இப்போதே நான் கொடுக்குறேன். நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில நிச்சயம் மிக பெரிய அளவில் வந்து சேரும். நீ உழைச்சதையும் நீ சம்பாதிச்சதையும் அடுத்தவங்களுக்கு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளும் போது அதன் மூலமா உனக்கு இன்னும் 10 மடங்கு வரவு அதிகமாகும். சந்தோஷமும் செல்வமும் புரியும். பெருக பெருக உனக்கான அனைத்துமே மகிழ்ச்சியாக மாறப்போகுது. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்துவிடு என் செல்வமே. இந்த முருகன் நானே உன் மனசை தூய்மைப்படுத்துவேன். எப்போதும் உன் இதயத்தில் ஆனந்தம் இருக்கட்டும். உடல் மனசு ஆன்மானு 3ம் ஒன்றாக சுத்தமாக இருக்கும் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நான் தரப்போறேன். நீ எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உடலை மதிக்கக்கூடிய மதிப்பளிக்கக்கூடிய ஆளாகவும் இருந்து கொள். 6 திசைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி எந்த நோய் நொடிகளும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க போறேன். கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிற தைரியம் உனக்கு இருக்கிறது தானே? அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில யாரும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. என்ன சிக்கல்களோ சிரமங்களோ எது வந்தாலும் அதை சவாலாக நினைச்சு கையால கத்துக்கோ. உன் பயத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உன் மனசுல நீ பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கான வலிமை. எப்போதும் இறை பக்தியோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் கனவுகளை மட்டும் நீ விட்டுடாதே என் செல்வமே. உள்ளத்தில் அன்போடு இருக்கக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் வெறுப்பை வரவழைக்க மாட்டேன். எல்லாருக்கும் நீ கொடுக்கக்கூடிய சிரிப்பு உன்னிடம் 10 மடங்காக திரும்ப வரும். எப்போதும் சிரிச்சுக்கிட்டே உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ மற்றவங்களுக்கு செய்யும் போது அவர்கள் மனதில் ஆண்டாண்டு காலம் நீ நிலைச்சிருப்ப. அது மட்டுமல்ல, இந்த முருகன் நான் உன் கூட இருக்கும்போது நீ போகும் பாதையில் என் நிழல் உன்னை பின்தொடர்ந்து வரும்போது கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். நீ சிரிச்சினா நான் சந்தோஷப்படுவேன். நீ அழுதுனா நான் வந்து உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உன் கைகளில் வெற்றியை கொடுத்து உன்னை கொண்டாட செய்வேன். அழுகிறது எதுவும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நினச்சிடாது. இப்போதே அனைத்தையும் உனக்காகவே நான் சரி செஞ்சிடுறேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம்தான். அதில் இந்த சிரமங்களும் தடைகளும் தோல்விகளும் இது எல்லாமே உனக்கான எதிரிகள். எதிரிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் உனக்குள்ள அன்பும் தைரியமும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நீதான் வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் வெற்றியாளனாக ஜெயிச்சு நிற்ப. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் பாதையை எளிதாக்கி எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நம்பிக்கை இல்லாதவன் எவ்வளோ பெரிய சின்ன காரியத்தை கூட செய்ய கஷ்டப்படுவான். ஆனால் நம்பிக்கையோடு இருப்பவன் எவ்வளோ பெரிய காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பான். மொத்தத்தில் மனித உயிர்களுக்கே நம்பிக்கை தான் ஆதாரம். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அது நிச்சயமாக உன்னை உயர்த்தும். எந்த சிரமம் வந்தாலும் சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இந்த சரவணபவங்கிற நாமம் நிச்சயம் உன்னை காப்பாற்றும் என் செல்வமே. செல்வங்கிறது காத்து மாதிரி அது எப்போதும் சுரண்டு கொண்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல குறைஞ்சாலும் இன்னொரு இடத்துல அது பெருகும். அதனால உன் உழைப்பை மட்டும் நீ நிறுத்தாதே. எப்படியாவது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் கண்டிப்பா நிச்சயமாக உன் கைகளில் நானே கிடைக்க செய்வேன்.